போன வாரத்துல அருள் ராமதாஸ் பெறாத பிள்ளை திருமாவளவன்னு பேட்டி கொடுத்தாரு. இது பாமக தொண்டர்கள் மத்தியில பெரிய அதிர்வலைய கிளப்பியிருக்கு. எது எப்படியோ இந்த தடவை அருளை தோற்கடிக்க எங்க தொண்டர்கள் ஆர்வமா காத்திருக்காங்க என்று முடித்தார்கள். அருள் தரப்பு நிர்வாகிகளிடம் பேசினோம். பெரிய டாக்டர் தலைமையிலான பாமகவை திமுக கூட்டணியில சேர்த்துக்கிட்டாலும் சரி, சேர்க்கலைனாலும் சரி, சேலம் மேற்கு தொகுதி கண்டிப்பா அருளுக்குத்தான். கார்த்திக் தரப்பு மட்டும் ராமதாஸை எதுவுமே பேசலையா என்ன? அவங்கவங்க வழி தனின்னு ஆகிப்போச்சு. மோதி பார்த்திட வேண்டியதுதான். எங்களை குறி வச்சு அதிமுக கிட்ட சேலம் மேற்கை கண்டிப்பா வாங்குவாங்க. பார்க்கலாம் யார் உண்மையான பாமகன்னு சேலம் மேற்கு தொகுதி தொண்டர்கள் முடிவு கட்டுவாங்க என்றனர் ஆவேசமாக. இருதரப்புக்கும் பொதுவான நிர்வாகிகளோ அருள் திருமாவளவனை பத்தி பேசியது ராமதாஸையே கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி இருக்கு. அருளுக்கு சேலம் மேற்கை விட மனசு வரல. திமுக தரப்பு மேல்மட்ட அமைச்சர் ஒருத்தர் கூட்டணி இருந்தாலும் இல்லனாலும் நீ தேர்தல்ல நில்லு, செலவை நான் பாத்துக்கிறேன்னு அருளுக்கு உறுதி கொடுத்திருக்கார். அதிமுக கூட்டணியில சேலம் மேற்கு பாமகவுக்குத்தான். அருள் தொகுதியில நிக்கிறத உறுதி செஞ்சா இந்த தொகுதியில பாமகவுக்கும் தான் போட்டி என்றனர். சிட்டிங் எம்எல்ஏ அருளிடம் பேசினோம். போட்டியிடட்டும், நான் நிக்கிறேன், கண்டிப்பா ஜெயிப்போம், அதுல எந்த குழப்பமும் இல்லை என்றார். அன்புமணி தரப்பு முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக்கிடம் பேசினோம். தலைமை முடிவு செய்யறது தான், அவங்க முடிவு செஞ்சு சீட் கொடுத்தா நான் போட்டியிடுவேன் என்றார்.